Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம புடலங்காயை வச்சு ஒரு ஈஸியான ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக புடலங்காயில் பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல் இதுதான் செய்வோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு மசாலா அரைச்சி அதை வச்சு ஒரு ஃப்ரை செய்ய போகிறோம். இதை செய்யும் போதே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரை செய்கிறதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்க புடலங்காயோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். இப்போது இது கூட அரைக்கிறது கூடவே நம்ம உப்பும் தேவையான அளவு சேர்த்திக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அதாவது நம்ம மல்லி வரமிளகாய் எல்லாம் சேர்த்து அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் தான் எடுத்திருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள். நீங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வரணுன்னா நல்லா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருந்தேன். இப்போது 4 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். இது கூட ஜஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தண்ணி விடாமல் வேக வைக்க போகிறோம். அதனால் நம்ம மூடி வச்சு குக் பண்ணும்போதே நம்மளுக்கு தின் ஸ்லைஸாக இருந்துச்சுன்னா நல்லா குக் ஆயிரும். இப்போ அதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்தளவுக்கு நல்லா குக் ஆகி இருக்குது. அதோட கலரே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு நான் இந்த மாதிரி பொடியாக கையிலேயே கிள்ளி போட்டிருக்கிறேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம். இந்த மசாலா சேர்த்துன உடனேவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். இது கூட ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே இருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே தண்ணி விட்டு நல்லா அலசி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம உப்பு ஏற்கனவே மிக்ஸியில் அரைக்கும் போதே சேர்த்திக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூளும் நம்ம அரைக்கும் போதே போட்டுக்கிட்டோம். ஸோ இனி எந்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போது மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாவில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிருச்சு. நல்லா அந்த புடலங்காயில் மசாலா எல்லாமே பிடிச்சிருக்கு. இன்னுமே கூட கொஞ்சம் ட்ரை ஆகணும். அதனால் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ட்ரை ஆகி இருக்குது. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. புடலங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா ஆவிலேயே வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப சின்ன குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, இது நல்லா குக்காகி இருக்கிறதுனால, அதுவும் நம்ம ஆவிலே வெந்திருக்கிறதுனால நம்ம அப்படியே சுடு சாதத்தில் பிசைஞ்சு கூட கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ண உடனேவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். நம்ம அந்த மூடி வச்சு குக் பண்ணுறதுல நல்லா அந்த மசாலா எல்லாமே இந்த புடலங்காயில் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக அதோட ரா ஸ்மெல்லும் போயிடணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். புடலங்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இதை அடுப்பிலிருந்து அப்படியே இறக்கி சூடாக நம்ம சர்வ் பண்ணலாம்.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.